ஸ்வராஜ் ஹிஸ்டரியில அடுத்து நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் சுயராஜ்ய கட்சியினர். சோ இந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, காந்தியடிகள் அவரோட போராட்டத்தை வாபஸ் பண்ணிக்கிறாரு. அப்படிதானா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஏற்படுது. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, காந்தியடிகளோட பாதை இல்லாம வேறு வழியா ட்ரை பண்ணலாம், அதாவது வேற முயற்சி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இல்ல காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்தையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சோ ரெண்டு விதமான கருத்து இருக்கிறப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் அந்த கருத்து வர ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ காங்கிரஸ் கட்சியிலே ரெண்டு பிரிவா பிரிகிறாங்க. ஒருத்தங்க வந்து யாரு சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாற்றத்தை விரும்புறவங்க, மாற்றத்தை விரும்பாதவங்க ரெண்டு பேரா பிரிகிறாங்க. ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ். ஓகேவா? ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னா என்ன வேணும் அவங்களுக்கு? மாற்றம் வேணும். அவங்க என்ன எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அப்ப வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்னா தேர்தல் வந்து யாரு நடத்துறாங்க? இப்ப பிரிட்டிஷ்ல தேர்தல் கண்டிப்பா நடக்கும் இல்லையா? இப்போ அவங்க நம்ம வந்து 1858 அப்புறமே யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம்? பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம்ல. அப்ப எலெக்ஷன் நடந்து அவங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி நாம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லா தொகுதியிலையுமே நின்று நாம தான் ஜெயிக்கணும். அப்படி நாமளே எல்லாத்துலயும் வந்துட்டோம் அப்படின்னா நாம சொல்றதுதான் அங்க நடக்கும் அப்படிங்கறது மாதிரி ஒரு குரூப் வந்து யோசிக்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க நடத்துற எலெக்ஷன்ல கலந்துக்கிட்டு எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது, அவங்க டோட்டலாவே அவங்களை அவாய்ட் பண்ணணும். சோ அதுதான் நான் கோஆபரேஷன், அதுதான் கரெக்டா இருக்கும், காந்தியடிகளோட வழிதான் கரெக்டா இருக்கும், இன்னொருத்தவங்க ட்ரை பண்றாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு கட்சியா பிரியுறாங்க. அப்படி பிரியும் போது அதுல மோதிலால் நேரு அண்ட் சி.ஆர். தாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறது தான் என்ன கட்சி? இந்த சுயராஜ்ய கட்சி, ஸ்வராஜ் பார்ட்டி. அவங்கெல்லாம் தனியா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க, அதான் ஸ்வராஜ் பார்ட்டி. அதுதான் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். காங்கிரஸ் have divided into two groups. Pro changes and no changes. காங்கிரஸ் இரு பிரிவுகளாக பிரிகிறது. மாற்றத்தை விரும்புபவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள். இதுல வந்து ப்ரோ சேஞ்சஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோதிலால் நேரு அண்ட் சி.ஆர். தாஸ். காங்கிரஸ்ல சில பேர் இவங்க ரெண்டு பேர் சைட்ல போறாங்க. ஓகேயா? ஸோ இவங்க லீட் பண்றதுல சில காங்கிரஸ் மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்க. அண்ட் நோ சேஞ்சஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் ராஜாஜி, காந்தி இவங்க எல்லாம் வந்து நோ சேஞ்சஸ்ல இருக்காங்க.
இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? இந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சா? நோ சேஞ்சஸ்ல அதெல்லாம் நோட் சொன்னேன் இல்லையா, அது எழுதிக்கோங்க. காந்தி, வல்லபாய் பட்டேல் அண்ட் ராஜாஜி. ராஜாஜி பத்தி ஏதாவது தெரியுமா? ராஜாஜி யாரு? ராஜகோபாலாச்சாரி. அவர் யாருப்பா? பாத்திருக்கீங்களா அவரை போட்டோல எல்லாம்? வல்லபாய் பட்டேல் பாத்திருக்கீங்கல்ல? பட்டேலோட பாத்திருக்கீங்களா? பட்டேலோட ஸ்டாச்சு எங்க இருக்கு? மிகப்பெரிய ஒரு ஸ்டாச்சு, வேர்ல்டுலயே மிக உயரமான சிலை அப்படின்னா வல்லபாய் பட்டேலோட சிலை குஜராத்ல இருக்கிறது தான் வேர்ல்டுலயே உயரமான சிலை. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஓகேயா? அது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. அது நம்ம இந்தியால இருக்கிறது உலகிலேயே உயரமான சிலை இந்தியால தான் இருக்கு. ஓகேவா? அடுத்தது காந்தி. அதுல வந்து மொத்தம் 3 சொல்லினேன். காந்தி, வல்லபாய் பட்டேல் அண்ட் ராஜாஜி. அதாவது காந்திய ஃபாலோ பண்றவங்க இவங்க. சரியா? நோ சேஞ்சஸ்ல காந்தி ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நோ சேஞ்சஸ்ல காந்தி ஃபாலோவர்ஸ் அண்ட் வல்லபாய் பட்டேல் ராஜாஜி நம்மளுடைய தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்காரு தெரியுமா? தெரியும். யாருக்கெல்லாம் தெரியும் நான் சொல்றது? ராஜாஜி தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருந்திருக்காரு தெரியுமா? தெரியலையா? யாருக்கு யாருக்குமே தெரியலையா? ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க நான் சொல்ற பாயிண்ட் யாருக்கா தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்ச முதலமைச்சர்ல யாரு தமிழ்நாட்டுல? சீஃப் மினிஸ்டர். எம்ஜிஆர். எம்ஜிஆர். கலைஞர். ஜெயலலிதா. ஓ பன்னீர்செல்வம். எடப்பாடி பழனிசாமி. ஓகே. வேற அவ்வளவுதான். இவ்வளவுதான் தெரியும். காமராஜர். காமராஜர் முதலமைச்சரா இருந்திருக்காருல்ல, யாரு? அவ்வளவுதான். சரி, ஓகே. அறிஞர் அண்ணா இருந்திருக்காரு இல்லையா? இதுல மாற்றத்தை விரும்பாதவர்கள்னு நாம எழுதுறது யாரு? எந்த மாற்றத்தை விரும்பாதவர்கள்? அவங்க கொண்டு வர அந்த சீர்திருத்தத்தோட மாற்றத்தை விரும்பாதவர்கள். சரியா? அதனாலதான் அப்படி எழுதுறோம். ஓகே. அடுத்த பாயிண்ட். 1923 January 1. 1923 January 1. Swaraj Party formed by Swaraj Party formed by C.R. Das and Motilal Nehru. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்வராஜ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண இயர் 1923 ஜனவரி 1 சுயராஜ்ய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. சுயராஜ்ய கட்சியை C.R. தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தொடங்கி வைத்தனர்.
அடுத்த போலாமா நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ இவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எலெக்ஷன் நடந்துதா. எலெக்ஷன்ல வந்து சட்டப்பேரவைக்கு வந்து மாகாண சட்டப்பேரவைனா மாநிலம், மாநில சட்டப்பேரவைக்கு சுயராஜ்ய கட்சி உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில செலக்ட் ஆனாங்க. ஓகேவா, ஒரு மாநிலத்துக்கு இத்தனை மாகாண சட்டப்பேரவைன்னு இருக்கு. அதுதான் நாம இப்போ ஃபாலோ பண்றது. நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கீங்க, அது தெரியுமா தெரிய வேண்டாமா? 30. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? இந்தியால வந்து 28 ஸ்டேட் இருக்கு. ஓகேவா, நான் கேக்குறது டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. யாருமே ஐடியா இல்லையா? 38பா, 38 கரெக்ட். ஓகே, 38 மொத்தம் 38 மாவட்டங்கள். ஓகே, இதுல வந்து கவனிங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நான் சில இது கதையா சொல்றேன், சில இது மட்டும்தான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த கதையா சொல்றதெல்லாம் உங்க மனசுல பதிஞ்சிருக்கணும் ஆக்சுவலி. ஓகேவா, அதுதான் வந்து ஒரு ஸ்டோரி கேட்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கறது சொல்லிட்டே வரேன். இப்ப வந்து சிஆர் தாஸும் இவங்களும் சேர்ந்து தானே ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட கட்சி வந்து சக்சஸ்ஃபுல், அதாவது நிறைய பேரால அப்ரிஷியேட் பண்ணாங்க. மாகாண சட்டப்பேரவைக்கு நிறைய பேர் தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்க்கு அதிகமா மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அவங்க எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ஆட்சியை ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அண்ட் வங்காளத்துல என்ன நடந்துச்சுன்னா, ஏற்கனவே வங்க பிரிவினைன்னு ஒண்ணு நடந்ததுல, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், எந்த இயர்ல நடந்துச்சு? 1905. எதனால அது பிரிச்சாங்க? இந்துக்கள் தனியா முஸ்லீம் தனியா அப்படின்னு சொல்லி பிரிச்சாங்க. கரெக்டா, அதுதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து அந்த வங்காளத்துல அவங்களுடைய கவர்மெண்ட் கூட இந்த சுயராஜ்ய கட்சி என்ன செய்யல, ஒத்துழைக்கல. அதனால அவங்களுடைய துறைகளுக்கு இவங்க வந்து நாங்க பொறுப்பேற்க மாட்டோம்னு சொல்லி விலகிட்டாங்க. எங்க மட்டும்? வங்காளத்துல. ஓகே, வங்காளத்துல அவங்களுடைய ஆட்சி உங்களுக்கு பிடிக்கல, சோ அதனால அங்க இருந்து விலகிட்டாங்க. மற்ற இடத்துல எல்லாமே இதுல ஸ்வராஜ் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து நிறைய பேரு அங்க என்னவா செலக்ட் ஆனாங்க, லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸா செலக்ட் ஆனாங்க, உறுப்பினர்களா செலக்ட் ஆனாங்க. ஆனா இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த கட்சி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதோடைய தலைவர் சிஆர் தாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1925ல இறந்துருவார். சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் இதோடைய கட்சியோட இது என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். எப்படி ஜெயலலிதா அவங்க இல்லாதப்போ கட்சி குறையுது இல்லையா, அது மாதிரி. சோ அதனால இந்த சுயராஜ்ய கட்சி வந்து வீழ்ச்சி அடைந்துச்சு. அதுல இருந்து அது இன்னும் ஸ்பெஷலா எந்த முன்னேற்றமும் அடையல. ஓகேயா, இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டா என்ன சொல்லும், டெத் ஆஃப் சிஆர் தாஸ். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வராஜ் பார்ட்டி began to decline after the death of its leader C.R. Das in 1925. Actually C.R. Das ஓட full form என்ன? சித்தரஞ்சன் ராமதாஸ் அவரோட பேர். ஓகேவா, 1925 C.R. தாஸ் மறைவிற்கு பிறகு
சுயராஜ்ய கட்சி வீழ்ச்சி அடைந்தது. இதோட சுயராஜ்ய கட்சி முடியுது. அடுத்தது சைமன் குழு நம்ம எழுதிட்டோமா? இதுக்கு முன்னாடி எழுதினோமா? சைமன் எழுதல. அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, சைமன் குழு எழுதலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த இரட்டை ஆட்சி தயாட்சி இரட்டை ஆட்சிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1919 1919 இரட்டை ஆட்சி அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அப்படின்னா என்னன்னா 1919 ஜாலியன் வாலாபாக் நடந்தது இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த தயாட்சி இரட்டை ஆட்சி கொண்டு வந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம், பாதுகாப்பு, காவல்துறை, நிதி எல்லாமே வந்து ஆங்கிலேயர் வசம் இருக்கும். கல்வி, உள்ளாட்சி, பொதுப்பணித்துறை, வேளாண்மை இதெல்லாம் யார் வசம் இருக்கும்? இந்தியர்கள் வசம் இருக்கும். ஓகேவா? இந்திய நாட்டுல தானே ஆட்சி செய்யறாங்க. அப்போ அதிகார வர்க்கம் எல்லாம் யார்கிட்ட இருக்கும்? ஆங்கிலேயர்கள் கிட்ட இருக்கும். இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு இல்லையா? இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? இந்தியர்கள் கிட்ட இருக்கும். சோ இப்படி கொண்டு வந்ததுதான் என்னது? இரட்டை ஆட்சி. ஓகேவா? சோ இது வந்து இந்த ஆட்சி முறை எப்ப முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா 1935 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாகாணமா பிரிச்சு சுயாட்சின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு மாகாணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு, நீங்க தான் என்ன செய்யணும்? ஆட்சி செஞ்சுக்கணும். ஆனா இதுக்கான வரி மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த மாகாண சுயாட்சின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா இந்த இரட்டை ஆட்சிங்கிறது முடிவுக்கு வந்துச்சு. ஓகேவா? ப்ரொவின்சியல் அட்டானமின்னு சொல்லுவோம். அது வந்ததுக்கு அப்புறமா இது வந்து முடிவுக்கு வந்துச்சு. எது? இரட்டை ஆட்சி. இரட்டை ஆட்சி கொண்டு வந்தது எப்போ? 1919 அந்த இயர் எழுதி போனோம். Dayarchi, a system of dual government, introduced the Government of India Act. ஆக்சுவலா இது நிறைய இடத்துல இந்த இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்திய அரசு சட்டம், இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 பார்த்தோமா? இந்திய அரசு சட்டம். ஆக்சுவலா இது அப்பப்போ கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்ம அவங்க எந்த இடத்துல ஆட்சி செய்யறாங்களோ அந்த நாட்டுடைய பெயரை வச்சு அந்த அரசு சட்டம்னு கொண்டு வருவாங்க. பிரிட்டிஷ். சோ அதுல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது ஒவ்வொரு சட்டத்துக்கும் மாறும். அதனால இயரோட சேர்த்து அதை சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி இது கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்த இயர் படி இது கொண்டு வந்தாங்க. சரியா? வெவ்வேறு இயர்ல வெவ்வேறு சட்டமா வந்திருக்கும் அது. ஆனா எல்லாத்துக்கும் பெயர் என்னதான்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான். ஓகேவா?
ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டே தான் இருக்கோம், நமக்கான தேவைகளை போராடியோ இல்ல ஏதோ ஒண்ணு மூலமாகவோ கேட்டு வாங்கிட்டே தான் இருக்கும். சரியா? சோ முழுமையாவே ஆங்கிலேயர் வசம் இருந்த ஆட்சி இப்ப என்ன ஆயிருக்கு, பாதி நாங்க எடுத்துக்கிறோம் பாதி நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து நிக்குது. சரியா? அதான் இரட்டை ஆட்சி. அடுத்தது சைமன் குழு. நெக்ஸ்ட் பாயிண்ட். சைமன் கமிஷன். பைகாட் ஆஃப் சைமன் கமிஷன், அதாவது சைமன் குழு புறக்கணிப்பு. ஆங்கிலேயர் பிரிட்டிஷோட லண்டன்ல இருந்து ஒரு குழு வந்து வராங்க கமிஷன் இந்தியாவுக்கு. எப்போனா 1927 அக்டோபர் நவம்பர் 8 அந்த டைம்ல வராங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா 7 மெம்பர்ஸ் அந்த கமிஷன்ல 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதோட ஹெட் பேரு யாரு, சர் ஜான் சைமன். அதனால இந்த குழுவுக்கு என்ன பேரு, சைமன் குழு பேரு. ஓகேவா? சோ இதுல வந்து யாரே மெம்பரா இல்ல. இவங்க ஆக்சுவலா இந்த குழு எதுக்காக வராங்கன்னா இந்தியாவுக்காக, இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வரணும். ஓகேயா? சோ இது யாருக்கு ஃபேவரா கொண்டு வரணும், இந்தியர்களுக்கு ஃபேவரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அங்கிருந்து வராங்க. அப்போ அதுல இந்தியர்கள் இருந்தா தானே அவங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப இருக்கிற 7 மெம்பர்ஸுமே பிரிட்டிஷா இருந்தாங்கன்னா அப்ப இந்த இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? சும்மா ஏதோ கேட்டதுக்காக கண் துடைப்புக்கு வந்து பார்த்துட்டு போற மாதிரியா இருக்கும். சோ இதனால இந்தியர்களுக்கு ரொம்ப கோபம் ஆகுது. இன்னொன்னு, இந்தியர்கள் உறுப்பினரா இல்லாத பட்சத்துல அவங்க கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, கம்யூனிகேட் பண்ணவும் முடியாது. ஓகேவா? சோ அப்படின்னு அதனால இத வந்து எதிர்த்தாங்க. இத வந்து கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கோஷத்தோட இந்த சைமன் குழு வரக்கூடிய இடத்துல நிறைய பேரு இந்த கூட்டம் கூட்டமா போயிட்டு கருப்பு கொடி ஏந்தி என்ன செஞ்சாங்க, சைமனே திருப்பி செல் அப்படின்னு சொல்லி போராட்டம் செஞ்சாங்க. இந்த போராட்டத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போவாரு. யாருன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? லாலா லஜபதி ராய். சோ அந்த லாலா லஜபதி ராய் தான் இதுல இறந்து போவாரு. சோ யாரால தாக்கப்பட்டு இறந்து போவாரு, காவல்துறையால தாக்கப்பட்டு இறந்து போவாரு. ஓகேவா? சோ அதுதான் இதுல வந்து ஹைலைட். அதாவது உடனே இறந்து போக மாட்டாரு, அவர் காவல்துறையால மோசமா தாக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லாம என்ன செய்வாரு, கொஞ்ச நாள்ல இறந்து போவாரு. ஓகேவா? ஸோ இதான் சைமன் குழு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சைமன் குழு வந்த டேட் வந்து 1927 நவம்பர் 8. இதுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ். இதுல ஹெட்டா இருந்தவர் வந்து சர் ஜான் சைமன். ஏழு உறுப்பினர்கள். இதுல தலைவர் வந்து சர் ஜான் சைமன். There are no Indian members. இந்த இதுல வந்து இந்தியன் மெம்பர்ஸே இல்ல.
there was no Indian members. இந்தியர்கள் இதில் உறுப்பினராக இல்லை. இவங்க இங்க வந்ததுக்கான பர்பஸ் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தங்கள் செய்யறதுக்காக, சீர்திருத்தங்கள் செய்யறதுக்காக வந்ததுதான் இந்த கமிஷன். இல்ல, ஆமா, பிரிட்டிஷ்னா அங்கதானே. இந்த போராட்டம் எப்படி நடந்தது? அது ஒரு லைன் தெரியணும். Black Flag marches and with the slogan "Go Back Simon." கருப்பு கொடி ஏந்தி பேரணி ஊர்வலம் மற்றும் சைமனை திருப்பி செல் என்ற கோஷம். ஓகே, அதுல யார் எழுதுறாங்க? அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட். In one such assault in Lahore, Lal Lajpat Rai was seriously injured and died a few days later. ராய் அகாடமின்னு ஏன் பேர் வந்ததுன்னு ஒரு சார் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார். ராய் அகாடமி தானே நீங்க எல்லாரும் படிக்கிறது, ராய் அகாடமின்னு ஏன் சார் நேம் வந்தது? ராய்னா நார்த்ல தானே சார் இந்த பேர் வைப்பாங்க. அப்ப இந்த சார் சொன்ன பதில் என்னன்னா, லாலா லஜபதி ராய் கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. லாலா லஜபதி ராயால தான் நான் ராயினே வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன் போலீஸ் அண்ட் எஸ்ஐக்காக ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்.
சோ அந்த காவல்துறையால தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒருத்தரோட பெயர்ல இருந்து காவலர்கள் உருவாகணும் அப்படிங்கறதுக்காக வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த புரியுது. அதாவது அந்த பேர் வச்சதுக்கான ரீசன் எனக்கு இப்ப எழுதும்போது ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தூக்கில போட்டாங்க சொல்லி அவங்க விருப்பம், நான் சும்மா சொல்றேன். இதுல என்ன சொல்ல புரியுதா? போலீஸால அடிக்கப்படி இறந்தவங்க இவங்க, சரியா? அதனால இது என்ன எனது இது இல்லப்பா, சும்மா இந்த இது எழுதும் போது எனக்கு அது ஞாபகம் வந்து சும்மா இதை ஷேர் பண்றது. ஓகே, அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சைமன் குழு வந்து வந்த டேட் கரெக்டா பாத்துக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். சைமன் குழு இந்தியாவுக்கு வந்த டேட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னா நேரு அறிக்கை. 1928ல நேரு வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாரு. சோ அது என்ன அப்படிங்கறது நம்ம அதுல அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். இன்னும் ஒரு 3 கிளாஸ் தேவைப்படும் இந்த இது முடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல இருந்து கொஸ்டின் கேக்குறேன், சொல்லுங்க. 7:30 ஆனா அப்படியே எல்லாரும் கிளம்பிட வேண்டியது. நம்ம என்ன படிக்கிறோம் படிக்கல அதெல்லாம் எதுவுமே இல்லை. கிளாஸ் போர் எப்ப நடந்துச்சு சொல்லுங்க. கிளாஸ் போர் 1757. பிளாக் ஹோல் ட்ராஜடி எப்ப நடந்துச்சு? இருட்டறை துயர சம்பவம் 1857ல என்ன நடந்துச்சு? 1857ல என்ன நடந்துச்சு? பெரும் புரட்சி, கிரேட் ரிவோல்ட். 1857 கிரேட் ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ண மந்த் என்ன? மங்கள் பாண்டே எப்போ அந்த பாரக்பூர்ல அந்த அதிகாரியை சுத்துவார்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அது நடந்தது எந்த மந்த்னு கேக்குறேன். மார்ச்சா, ஏப்ரலா, மேயா, ஜூனா? எது? மார்ச். அந்த மீரட்ல ஸ்டார்ட் ஆனது எந்த மந்த்? மீரட்ல ஸ்டார்ட் ஆனது எப்போ? மே. மேல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் அந்த போராட்டத்துல ஸ்டார்ட் பண்ணவர் யாரா இருக்கும்? டெல்லியில பகதூர் ஷா 2, இரண்டாம் உலக போர், சரி, இரண்டாம் பகதூர் ஷா வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஓகேவா? அந்த நடந்த போராட்டம் எல்லாமே எந்த ஸ்டேட்டை சுத்தி சுத்தி தான் நடந்திருக்கும்? யூபி, உத்தரப்பிரதேச சுத்தி தான் நடந்திருக்கும். சோ அதுல ஒண்ணு மட்டும் எக்ஸப்ட் எது? ஜான்சி. ஜான்சி வந்து எந்த ஸ்டேட்? மத்திய பிரதேஷ். ஓகேவா? 1857 அப்புறமா 58ல என்ன வரும்? மேக்னா கார்ட்டா. மேக்னா கார்ட்டாங்கிறது என்னது? குயின் விக்டோரியாவுடைய ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் இப்ப வந்து கம்பெனி ஆட்சி கிடையாது. இப்ப என்ன வந்துடும்? பிரிட்டிஷோட நேரடி கண்ட்ரோல்ல வந்துடும். இதுக்கப்புறம் உள்ளவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? வைசிராய். இதுதானே? அதுலதான் ஃபர்ஸ்ட் வைசிராய் யாரு? லார்ட் கானிங். அது 1857 நடந்த போது கவர்னர் ஜெனரலா இருந்ததும் யாருதான்?
கானிந்தா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1858 அப்புறம் எதை பத்தி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? எந்த நிகழ்வை பத்தி படிச்சோம்? காந்தியை பத்தி படிச்சோம். காந்தி வந்து எப்போ லண்டன்ல இருந்து பட்டம் முடிச்சு வருவாரு, பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு வருவாரு, எந்த இயர்? 1891 98 91ல வந்தாரா? ஸோ 91ல வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆசையா இருந்துச்சு? மும்பையிலேயே பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்யல, கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பை போய் அவரு சூஸ் பண்ணாரு? தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கால அவருக்கு வந்து ஹெல்ப்புக்காக கூப்பிட்டாங்க, அங்க போய் சூஸ் பண்ணாரா? அங்க போயிட்டு அவர் வந்து ரெண்டு பேருடைய புக்கால ரொம்ப ஈர்க்கப்பட்டிருந்தாரு. ஒண்ணு டால்ஸ்டாய், இன்னொன்னு ஜான் ரஸ்கி. அதனால அங்க வந்து சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த சத்தியாகிரகம் வந்து தென்னாப்பிரிக்கால தான் முதல்ல சத்தியாகிரகம்ங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சாரு. இந்தியாவுக்கு வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாரு? சம்பரான். சம்பரான்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க வந்து அவர் போராட்டம் பண்ணதுனால என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிச்சு சம்பரான்ல? கமிட்டி அமைச்சு அது வந்து என்ன செய்தாங்க, சால்வ் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அவரு கேதார் இதெல்லாம் நிறைய சத்தியாகிரகம் பண்ணாரா? அதுல இம்பார்ட்டன்ட் அந்த 1905ல வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது 1919 தானே ஸ்ட்ரெயிட்டா? அதுக்கு முன்னாடி எதாவது படிச்சிருக்கோமா? 1919 ஜாலியன் வாலாபாக். ஜாலியன் வாலாபாக் எதிர்த்து ஏப்ரல்ல வந்து அதாவது ரவுலட் ஆக்டை எதிர்த்து எல்லாரும் போராடவும் அழைப்பு விடுகிறாரு காந்தி. அதனால வந்தாங்க எல்லா கூட்டமும். அப்படி வரும்போது ஜாலியன் வாலாபாக்ல கொல்லப்படுறாங்க. அதுக்கு அடுத்து அவர் என்ன செய்யறாரு? நெக்ஸ்ட் அடுத்து என்ன போராட்டம் ஸ்டார்ட் பண்றாரு? கிலாபத் மூமெண்ட்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அது எந்த இயர்? கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் வந்து 1920 தானே? 1920ல ஸ்டார்ட் ஆனது எப்போ? 1918ல ஸ்டார்ட் ஆகுது. 20ல அந்த மாநாடு நடக்குது. ஸோ அதுலதான் நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, ஒத்துழையாமை இயக்கம். அதுலதான் ஃபர்ஸ்ட் காந்தி அதை அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன போராட்டம் வந்துச்சு? கிலாபத் மூமெண்ட் அப்புறமா என்ன வந்துச்சு? சௌரி சௌரா நடந்துச்சு. சௌரி சௌரா நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? அதுவும் யாருடைய அறிவிப்பாலதான்? காந்தியடிகள் வந்து நான் டாக்ஸ் கம்பெயின், அதாவது வரி கொடாத இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அது வந்து ஃபாலோ பண்ணி எல்லாரும் போராடுவாங்க. அப்போ வன்முறையாகி அந்த இடத்துல, எந்த இடத்துல சௌரி சௌராங்கிறது எங்க இருக்கு? பர்தௌலி அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பர்தோலிங்கிற ஒரு இடம். சௌரி சௌராங்கிறது கிராமம். ஓகே, அங்க வந்து என்ன பண்றாங்க? பேரணி நடக்கும் போது வன்முறையால அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து போலீஸ் 22 பேர் கொல்லப்படுறாங்க. இது எல்லாமே ஞாபகம் வருதா? ஓரளவு இயர்லாம் ஞாபகம் வருதா? சொல்ல சொல்ல இதுக்கு அடுத்தது உள்ளதை நெக்ஸ்ட் இதுல பாக்கலாம். இதுக்கப்புறம் கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒருத்தங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தண்டி தண்டி மார்ச், அப்புறம் சட்ட மறுப்பு இயக்கம் 1942 வரைக்கும் இருக்கு, சரியா? அதுக்கப்புறம் 1945 அதுக்கப்புறம் 47 அது வரைக்கும் உள்ளதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.